மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆகாய் 1 அதிகாரம் 6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் புத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுக்கு வாய்க்காமல் போகிறது. எரேமியாவின் புத்தகத்திலே 12 அதிகாரம் 13 சொல்லுகிறது, கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். பிரயாசப்படுவார்கள், ஆனால் அதற்குரிய பிரயோஜனம் அடைகிறதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5 அதிகாரத்திலே 10 சொல்லுகிறது, அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். உன்னுடைய சம்பாத்தியத்தினுடைய பலன் புறத்தியாருடைய வீட்டிலே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவச்சனமே, ஏன் கூலியை சம்பாதிக்கிறவன் அதற்குரிய பலனை பெறாமல் இருக்கிறான்? ஏன் புத்தலான பையிலே போடுகிற விதமாக சம்பாதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது, யாருக்கு அந்த சம்பாத்தியத்தினுடைய பலனை அனுபவிக்க முடிகிறது? பிரயாசத்திற்கு தக்க பலனை யார் அனுபவிக்க முடிகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்திலே அவன் இன்புற்றிருக்கிறான். எனக்கன்பான தேவச்சனமே, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி, உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் போதும் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுத்து அவரை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாய் நடப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவா, உங்களை ஆசீர்வதிப்பா. ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு பலன் பெற்றார். ஈசாக்கை போல, ஆபிரகாமை போல உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் விளைச்சலையும் பெருக பண்ணுவார், சம்பாத்தியத்தை பெருக பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.